வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆண்டாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கிறது, சரிங்களா? அதை தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அது பேர் வந்து புளிப்பொங்கல். இது மார்கழி மாதமாக இருக்கிறதுனால இந்த புளிப்பொங்கலை வச்சு நீங்கள் சாமிக்கு கூட நெய்வேத்தியமாக படைக்கலாம், சரியா? அதை செஞ்சுட்டு நீங்கள் இதை காலை சாப்பாடாகவும் சாப்பிட்லாம், மதியானத்துக்கும் சாப்பிட்லாம், லஞ்சாகவும் சாப்பிட்லாம், டின்னராகவும் எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான். இதில் வேற எந்த பொருளும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. எல்லாமே வந்து ஸ்பைசஸான பொருள் தான் நம்ம சேர்க்க போகிறோம், சரியா? இப்போ இதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். 1 கப் அரிசி, சரி, இந்த கப்பால் தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப்பு. இதுக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப்புக்கு வந்து நான் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து. இப்போ தாளிப்புக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இதுக்கு வேற எந்த எண்ணெயும் நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கறது. அதனால நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், சுவைக்கு ஏற்ப கல்லுப்பு. நான் சால்ட் எடுக்கல, கல்லுப்பு தான் சுவையை கூட்டுறது, அதனால கல்லுப்பு எடுத்திருக்கிறேன். கருவேப்பிலை, இது எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்தது தான் நாட்டு சக்கரை, அது சுவையை கொடுக்கறது. இப்போ இதுல என்னன்னா, இதுல புளிப்பு, இனிப்பு, காரம் மூணும் கலந்துருக்கிறதுனால இது உடம்புக்கு நல்ல ஒரு உணவா வந்து நமக்கு இருக்கு, சரிங்களா? இதை இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ பேன் சூடாயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம எண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாய், அது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வறுபட்டா போதும். அதில் இப்போ நம்ம கடுகு விட போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சு விடணும். நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே நம்ம கருவேப்பிலை சேர்க்கிறோம். நெக்ஸ்ட் பெருங்காயம். இது சிறிது நேரம் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே இப்போ நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சிருக்கோம், இதை அப்படியே அதில் விட்டுடலாம். விட்டுட்டு இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு நம்ம சொன்னோம்ல, அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல்லுப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும் பொழுது நம்ம இந்த அரிசியை போடணும். அவ்வளோதான். இது சிம்பிளான வேலை தான், ஈஸியாக செய்யலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு இப்போ வருது பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த அரிசியை போடணும். இந்த அரிசியை போட்டுட்டு ஒரு கிளறிடும். கிளறிட்டு சக்கரை இருக்குல்ல, நாட்டு சக்கரை, அதையும் போட்டுடலாம்.
இப்போ டேஸ்ட் கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் குக்கர் மூடியை போட்டு மூடிட முடியாது. அவ்வளோதான். இதில் ஒரு 3 விசில் விட்டால் போதும். இப்போ இந்த புளிப்பொங்கலுக்கு தொட்டுக்கையாக நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வந்து அப்பளம் வச்சுக்கலாம், துவையல் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ ஒரு பகோடா கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அப்பளம் பொரிச்சிக்கலாம். அப்பளப்பூ இது வேகிறதுக்குள்ள நம்ம குக்கர் விசில் வர்றதுக்குள்ள நம்ம வந்து அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பணும். இப்போ உங்களுக்கு விசில் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5 விசில் வந்துருச்சு. இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது நல்லா வந்திருக்கு, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இப்போ இதில் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ பச்சரிசி, அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் 3 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் விட்டுங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ இது சப்போஸ் வேகலைன்னா இன்னும் 2 விசில் விட்டுக்குங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எடுத்துகிட்டு இதுதான் இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது பொங்கல் பதத்தில் இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா இப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான். இது நான் 4 டம்ளர் ஊற்றின, ஒரு கப்புக்கு 4 டம்ளர் ஊற்றினால எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. அது நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. நீங்கள் நார்மல் ஒயிட் ரைஸோட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைங்க. அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். இனிமேல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ புளிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். புளி வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான். அதனால் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இதில் நெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் வெறும் நல்லெண்ணெய் விட்டு தாளித்து இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இதை நம்ம சாப்பாட்டுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடலாம். இதுக்கு தொட்டுக்க நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு அப்பளம் வச்சுருக்கிறேன். சரியா? அப்பளப்பூ. அவ்வளோதான். உங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.